ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவோட கண்டினியூஷன் தான். இதில் வந்து நான் மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிச்சேன், அதுக்கப்புறம் நீங்கள் எதை மேல் ஃபீமேல் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போகிற ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். மயில் புறாவில் பார்த்தீங்கன்னா அந்த கிரே கலர் வந்து மேல்னும் ஒயிட் கலர் வந்து ஃபீமேல்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அதே தான் எனக்கும் தோணுச்சு. அந்த கிரே கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதா புறாவோட மேல் எப்படி வந்து ஒரு ஃபீமேல் புறாவை பார்த்து கூவுமோ அதே மாதிரி மேட்டிங் டான்ஸ் பண்ணிக்கிட்டே அது கூவிக்கிட்டே இருக்கும். அதை நான் இடையில பண்ணுச்சுன்னா நான் காட்டுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னியாஸ்திரியில் வந்து லெஃப்ட் சைடில் நிற்கிற இப்போ ஓடுது பார்த்திங்கன்னா அந்த புறா வந்து மேலும் அந்த சைடு நிற்கிற புறா வந்து ஃபீமேல்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த ப்ரௌன் கலர் டாட் வந்து எந்த புறாவுக்கு அதிகமாக இருக்கோ அது வந்து ஃபீமேலு, இந்த புறாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் அது வந்து மேல்னு சொல்லியிருந்தாங்க. நான் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மயில் புறாவில் கிரே கலர் தான் ஃபீமேல்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து மெத்தட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு. அதில் எதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த ஒரு நூலில் ஆணியை கட்டி விட்டு தொங்க விட்டு பாருங்கள். அது மேலே கீழே ஆடினா மேலே, சைடில் ஆடினா ஃபீமேல்டு. அதெல்லாம் வந்து உண்மையானே தெரில. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேர்ட்ஸுக்கும் ஒரு ரேடார் மாதிரி. ஒரு பேர்டு இங்கேருந்து பறந்து போகுதுன்னா நம்மளோட லொக்கேஷன் இது தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி வர்றதுக்கும், அதோட ஃபுட்டு வாட்டர் இருக்கிற இடத்த தேடுறதுக்கும் யூஸ் ஆகிறது தான் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. கிட்டத்தட்ட ரேடார் மாதிரி சொல்லலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆணியை கட்டி தொங்க விட்டால் மேலே கீழே ஆடும், மேக்னெட்டிக் ஃபீல்டுனால் ஆடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு படி ஆடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்று ஆணியை கொண்டு போகும்போது ஆணியை வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இழுக்கணும், அப்படி இல்லைன்னா தள்ளணும். இது ரெண்டுமே நடக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொய்யாதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா புறா வந்து உங்கள் கையை நீட்டி அதில் ஒரு மாதிரியாக படுக்க வச்சு வைக்கிறாங்க. அது வந்து எந்திரிச்சிருச்சுன்னா மேலே, படுத்தே கிடந்துச்சுன்னா ஃபீமேல்னு சொன்னாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. மேல் எந்திரிக்கலை, ஃபீமேல் வந்து மேல் எந்திரிச்சிச்சு, ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புறாவை கையில் பிடிச்சிட்டு அதோட சொண்டை பிடிச்சி முன்னாடி இழுத்து பாருங்கள். எது உங்கள் கையை விட்டுட்டு உதறி விட்டு எடுக்குதோ அது மேலே, எது உதறி விட்டு எடுக்காமல் இருக்கோ அது ஃபீமேல்னு சொன்னாங்க. அது நம்மளோட சாதா புறாவில் நான் செஞ்சு பார்த்தேன். கர்ணப்புறாலையும் செஞ்சேன், சாதா புறாலையும் செஞ்சேன், கொண்டா புறாலையும் செஞ்சேன். மூணுமே பார்த்திங்கன்னா நான் சொண்டை பிடிச்சிருக்கும் போது என் கையை வந்து உதறி விடலை, அப்படியே தான் இருந்துச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயந்தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முள் பார்த்து கண்டுபிடிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி காக்கட்டையில் அப்புறம் பஜ்ஜீஸ்க்கு செஞ்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். ஆனால் புறாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது வந்து நான் கேட்டதுக்கு எப்படி சொன்னாங்கன்னா, ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை முட்டை விட்டால் தான் பார்த்திங்கன்னா அதோட எலும்பு விரியும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் மேலுக்கு மாதிரி ஒட்டி தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு தான் இப்போ இந்த மேலோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறத வச்சு தான் இப்போ இது மேலாக இருக்கும் அது ஃபீமேலாக இருக்கும்னு கண்டுபிடிக்கிறது. கன்னியாஸ்திரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதுவும் பண்ணலை, ஆனால் கேஜில் இருக்கும்போது பண்ணுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் இப்போ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எது கரெக்டாக இருக்கும்னு, எது மேல் எது ஃபீமேல்ன்றத. ஆனால் மயில் புறாவில் வந்து அந்த கிரே வந்து மேலாக தான் இருக்கும்னு எனக்கு 100% ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒயிட்டு தான் எனக்கு டவுட்டு. ஒயிட் அதிகமாக கூவாது, ஆனால் வந்து மேல் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் குவிக்கிட்டே தான் கிடக்கும். அந்த கிரே கலரு எப்போயுமே குவிக்கிட்டே தான் இருக்கும், எந்த புறாவை பார்த்தாலும் குவிக்கிட்டே தான் இருக்கும். அதையும் நான் கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா ஃபீமேலும் ஒரு சில டைமில் கூவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாதா புறா வந்துருக்கு. கிட்டத்தட்ட இது கூவச்சு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அதுவும் கூவிட்டு நிற்கும். இதில் பார்த்து சொல்லுங்கள் எது மேல் எது ஃபீமேலாக இருக்கும்னு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.